ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது. இந்த பக்குவ நிலையை உனக்குள் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் முருகா முருகா என்று என்னையே நினைத்து என்னை உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன். இன்னொன்று சொல்லட்டுமா? நீ இழந்தது எதுவாயாயினும் உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். கலங்க வேண்டாம். எதையும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதே. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்து கொண்டே இரு. நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. பிறகு உனக்கான நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி ஒரே இடத்தில் வந்து சேரும். ஒரு முறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். ஆம் செல்லமே, யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையுமே நான் தருகிறேன். அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே. சடக்கென்று பேசுபவர்கள், மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள், நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள்தான். அவர்கள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று சொல்லி விலகிவிடு. நிச்சயமாக எல்லாம் மாறும். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய். அதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் இந்த மனிதர்களின் குணம். சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதானே. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய். சாப்பாடு போடுங்கள் அம்மா தாயே என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே. அதே நேரத்தில் உன்னை வம்புக்கு இழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. சுயநலமான, தகுதியற்ற, விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தானே. உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அதன்படிதானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லையே. இதை நீ முதலில் நம்ப வேண்டும். உன் குறைகளை என்னிடம் கூறு, கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். வேண்டுமென்றே வம்பு இழப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதோ விட்டுவிடு. உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு. அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் என் செல்லமே. நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டல்லவா உனக்கு? எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே, இதற்கு மேல் கிடைக்குமா, நினைத்தது நடக்குமா, அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். ஏன் பயப்படக்கூட ஆரம்பித்து விட்டாய். உன் பயத்தை போக்கவும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் இந்த முருகப்பெருமான். நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே இன்று நான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் அல்லவா? சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலுமாகத்தான் இருக்கும். சில வலிகளையும் காயங்களையும் கூட தரலாம். இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லவே. எப்படியும் வாழ்ந்து விடலாம், எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால்
சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியாய் ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம். அவ்வாறு நீ வாழ முடியாமல் முற்படும் போது இத்தனை தடைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்கொள்கிறாய். அனைத்தையும் நான் தானே நடத்துகிறேன். இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா? திரும்பி பார், சற்று பின்னோக்கி பார். நீ வெற்றி கண்ட என் செல்ல குழந்தை என்பதை நிச்சயமாக உணர்வாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை உன் மனதில் உன் புத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமித்து செய்வது உன் நிம்மதியை குலையச் செய்கிறது. உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கின்றது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று தானே அர்த்தம். அதை வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. ஏனென்றால் உன் பக்தி அவ்வளவு தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம், முருகா, என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று என்னை மனதார நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும். உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே, கவலைப்படாதே. அதே சமயத்தில் நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே. தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட மறந்துவிடு. நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட மறந்துவிடு. மறதியும் மிக மிக அவசியம் என்பதை புரிந்துகொள். எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும், பாதை காட்டும். எழுந்து நில், துணிவோடு இரு, லட்சியத்தை நோக்கி சொல். உனக்கு வெற்றி மட்டும்தான் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.